ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ பார்ட் 59 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள். அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். அவன் சொல்லிவிட்டு உங்களையும் ஹனாவையும் கூப்பிட்டுக்கிட்டே அங்கேருந்து ஒவ்வொரு ரூமாக போய் தேடுறான். ஒரு ரூமில் நீங்கள் நின்றுட்டு இருட்டையே விரித்து பார்த்துட்ருக்கீங்க. ஒயன் அப்படின்னு ஜிமின் கூப்பிட நீங்கள் திரும்பவே இல்லை. ஜிமின் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பயமாகுது அவனுக்கு. உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை தொட்டு ஒயன் அப்படின்னு கூப்பிட டக்குன்னு நீங்கள் திரும்ப ஒரு நிமிஷம் பயந்து பின்னாடி போயிடுறான். ஜிமின் அப்படின்னு நீங்கள் நார்மலாக கூப்பிட ஜிமின் உங்களே ஆச்சரியமாக பார்க்குறான். இப்படிப்பட்ட ஒரு பங்களாவில் நீங்கள் தனியாக நிற்கிறீங்களே அப்படின்னு. ஜிமின் அவன் கையை பிடிக்க நம்ம இங்கேருந்து போகலாண்டா அப்படின்னு சுற்றி பார்த்து பயந்துக்கிட்டே சொல்ல ரொம்ப பயந்து போயிருக்கிறான்ட்டு உங்களை பார்த்தாலே அவனுக்கு தெரியுது. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போக அப்போ ஜேகே ஹனாவை கூப்பிட்டுட்டு அவன் ஆப்போசிட்டில் வர ஜிமின் ஹனாவை பார்க்க ஹனா கையை ஜேகே விடவே இல்லை, பிடிச்சிக்கிட்டே வரான். ஜேகே ஹனாவை விடவே இல்லை, அதையும் பார்க்குறான். ஏன்னு அவன் யோசிக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்து ஓடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு உங்களை ஒரு கையால் ஹக் பண்ணிவிட்டு ஹனா ஒரு கையால் பிடிச்சிக்கிறான். அண்ணா ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு ஹனா சொல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கை நீட்டி கூப்பிடுறான். ஆனால் நீங்கள் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. இதுக்கு தான் இங்கே வர வேண்டான்னு சொன்னேன், எல்லாம் கேட்டிங்களா அப்படின்னு ஜேகே பார்த்து திட்ட உங்களை அவன் 2 கையெல்லாம் தூக்கிட்டு கீழே போக பின்னாடி ஜேகே ஹனாவை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வரான். தென் எல்லோரும் ஒரு வழியாக அந்த காட்டை விட்டு வெளில வந்து காரில் ஏற யாரும் எதுவும் பேசலை, உறைஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. அதை நோட் பண்ண ஜிமின் எல்லாரையும் நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கோயில் வந்ததும் நீங்கள் வண்டியை விட்டு இறங்கவே இல்லை. ஒயன் வா அப்படின்னு ஜிமின் கூப்பிட நான் வரல. கோயிலுக்கு வர்றதுக்கு என்னடி வா அப்படின்னு அவன் அகைன் கூப்பிட நான் தான் வரலன்னு சொல்கிறல்ல. ஜிமினுக்கு சந்தேகமாக இருக்குது, என்னாச்சுன்ட்டு. எல்லாரும் அவளை தான் பார்க்குறாங்க. டே கோயில் உள்ள வர்றதுக்கு எதுக்குடா பயப்படுறா அப்படின்ட்டு கார்த்திக் கேட்க ஒருவேளை ஒயனுக்கு பேய் பிடிச்சிருச்சா அப்படின்னு சரவணை கேட்க எல்லாரும் என்ன அப்படின்ட்டு கத்துறாங்க. ஒயன் அதை எதையும் கண்டுக்காம கோயிலை விரித்து பார்த்துட்ருக்கீங்க. ஒயன் அப்படின்னு ஜிகே கூப்பிட அண்ணா கோயிலுக்கு வேண்டாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு படபடன்னு சொல்ல சரிடா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜேகே சொல்ல ஜிமின் உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்குது. அவரோட நெத்தியில் பட்டையை அடிச்சுக்கிட்டு ஒரு ரூமில் ஒன்றா உட்காந்துருக்காங்க. டேய் நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஒயன் அமைதியாக இருக்கா அப்படின்ட்டு சரவணன் சொல்ல ஆமாண்டா நானும் கவனித்தேன் அப்படின்னு சான் சொல்ல நாளைக்கு முதல்ல பூசாரியை கூட்டிகிட்டு வந்து ஒயனை மந்திரிக்க சொல்லணும் அப்படின்னு சின்ன மனசில் நினைக்க அப்போது அங்கே வந்த ஜிமின் எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறான். டேய் கடவுளை கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சூர்யா சொல்ல அப்போ அங்கே ஒயன் நெத்தியில் பட்டை அடிச்சுட்டு வந்து உட்காடுறீங்க. இங்கே வளர்ந்தவன் ஒருத்தி சுற்றிட்டு இருப்பாளே அவளை யாராவது பார்த்தீங்களா அப்படின்ட்டு ஒயனை பார்த்தே ஜிமின் கலாய்க்க டே எருமா என்ன கிண்டலா அப்படின்னா அவன் மேலே ஏறி உட்காந்து அவன் அடிக்கிறீங்க. கோயிலுக்கு வர பயந்தா இப்போ நெத்தியில் பட்டை அடிச்சிட்ருக்கா அப்படின்னு சந்தேகம் வருது. ஆனால் அதை வெளிக்காட்டிக்கலை. தென் ஒருத்தரும் அங்கே நடந்ததெல்லாம் பேசிகிட்ருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜிமின் ஆனால் ஹனா மட்டும் அமைதியாக இருக்கா. இப்போ ஜேகே அவள் கையை விடாமல் பிடிச்சிட்டே இருக்கா. அதை நோட் பண்ண ஜிமின் ஹனா எதையாவது பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு கேட்க இல்லைண்ணா என் கூட ஜேகே இருந்தார், நான் எதையும் பார்த்து பயப்படலை சரின்னு சொல்ல ஒயன் நீ எதுவும் சொல்லலை. நான் சொல்கிறது இருக்கட்டும், நீ என்ன பண்ண அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்க நான் ஒன்றும் பண்ணலை, உங்கள் எல்லாரையும் தேட தான் எனக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. ஏமாம்மா உங்களுக்கு எதுவும் அங்கே நடக்கலையா அப்படின்னு தீபிகா கேட்க அப்போ தான் ஜிமின் யோசிக்கிறான் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் நடக்கலை அப்படின்ட்டு. சரி எதை பற்றியும் நினைக்காம எல்லாம் போய் தூங்குங்க அப்படின்னு ஜேகே சொல்ல எல்லாரும் போயிடுறாங்க. ஆனால் ஜேகே ஹனாவை விடவே இல்லை, அவன் பக்கத்துலேயே தான் உட்கார வச்சுக்கிறான். அதை நோட் பண்ண ஜிமின் இவன் ஏன் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு யோசிக்க ஹனா போகலாம் அப்படின்ட்டு அவளை கூட்டிக்கிட்டு அவளோட ரூமுக்கு போகிறான். ஜேகே யாரை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக ஹனாவோட படுத்துக்கிறான். இது பெரியவங்க எல்லாம் பார்க்கலன்னாலும் சின்ன பசங்க எல்லாரும் பார்த்துட்றாங்க. கலாய்ச்சிக்கிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போக ஹனா நீங்கள் மிரட்டினதும் எல்லாம் அமைதியாக போயிடுறாங்க. ஜிமின் ஹனா பற்றியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. ஆனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அமைதியாக படுத்துக்கிறீங்க. அது அவனுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. சாதாரணமாகவே நான் மும்பையில் செஞ்ச செயலுக்கு பயந்து போய் என்கிட்ட அடைக்கலமானவ இப்போ எந்த ஒரு பயமும் இல்லாமல் படுத்துக்கிறாளே அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் தூங்குற ஜிமின் உறக்கமே இல்லாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். ஒயன் மேலே உயிரே வச்சுருக்கான் அவன் அண்ணன். அவ்வளோ ஆபத்தான பிளேஸ்ன்னு தெரிஞ்சு எதுக்கு அவளை அங்கே கூட்டிகிட்டு போனான். சரி அவள் ஆசைப்பட்டான்னு வச்சுக்கிட்டா கூட அந்த பங்களாவை எப்படி அவன் தங்கச்சியை தனியாக விட்டுட்டு ஹனா கூட இருப்பான். இல்லை ஏதோ நடந்திருக்கு, எல்லாருக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் நடக்கலை.
கோவில் உள்ள வரலன்னு சொன்னவ எப்படி விபூதி வச்சுட்டு படுத்திருக்கா அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்கா. அந்த பங்களாவுக்கு போனதுக்கப்புறம் அவன் கண்ணு முன்னாடி அந்த எல்லாமே வந்துட்டு போகுது. போகணும் போகணும்னு சொன்ன ஒய்யன் அந்த பங்களாவை பார்த்துட்டு வேண்டான்னு சொன்னான். அப்போ எப்படி திடீர்னு மரம் சரிஞ்சு விழுந்துச்சு? இந்த சரவணன் எதுக்கு பயந்து போய் அந்த பங்களாவில் போனான் அப்படின்னு யோசிக்கிறான். ஹனாவுக்கு என்னாச்சு? ஏன் ஜேகே அவளை விட்டு கொஞ்சம் கூட நகர மாட்டேங்கிறான்? ஏதோ ஞாபகம் வர உடனே எந்திச்சு சரவணன் ரூமுக்கு போகிற வழியில் கார்த்திக்கோட ரூம் திறந்திருக்கு. ஏன்னுட்டு உள்ளே போய் பார்க்க கார்த்திக் அப்படின்னு கூப்பிட, ஆனால் எங்குமே அவன் இல்லை. அவனை தேட ஒரு மூலையில் குறுகி போய்ட்டு உட்காந்துருக்கான். கார்த்திக் அப்படின்ட்டு ஜிமின் அவன் மேலே கை வைக்க, அம்மா நான் இல்லை அப்படின்னு அவன் கத்துறான். டேய் நான் தான்டா ஜிமின். ஜிமின் எனக்கு பயமாக இருக்குடா. என் ரூமில் எங்கே இருந்தோ அந்த பேய் பாட்டு வந்துட்டே இருக்குடா. பாட்டு சத்தமா அப்படின்னு ஜிமின் சுற்றி அவன் காதை கொடுத்து கேட்குறான். டேய் எதுவும் கேட்கலடா. இல்லைடா நானே வருவேன், அந்த பேய் பாட்டு கேட்குது. எதுவும் கேட்கல, எல்லாம் பிரம்ம. போய் தூங்கு அப்படின்ட்டு அவனை இழுத்து பெட்டில் படுக்க வைக்க, அப்போது அகெயின் அந்த பாட்டு சத்தம் கேட்குது. ஜிமின் அப்படின்னு கார்த்திக் கூப்பிட, ஜிமின் அமைதியாக அவனை பிடிச்சிக்கிட்டு எனக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தேடுறான். அப்போ ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க யாரோ ஒருத்தர் போகிற மாதிரி இருக்குது, வெள்ளை கலர் புடவையில். ஜிமின் அப்படின்ட்டு கார்த்திக் வேகமாக கத்தி அவனை ஹக் பண்ணிக்க, கார்த்திக் கத்தாத, அது பேய் இல்லை. என்னடா சொல்கிற, நம்ம கண்ணு முன்னாடி போகுது அப்படின்னு அவன் சொல்ல, டே இப்போ இல்லைடா அப்படின்னு பயந்துக்கிட்டே நடுங்கி போய் சொல்கிறான். ஆனால் பாட்டு பக்கத்தில் கேட்குதே. அப்போ தான் கார்த்திக் யோசிக்கிறான், ஆமாம் அது எப்படி? யாரோ நம்மளை வச்சு செய்கிறாங்கடா. எப்படிடா சொல்கிறேன் என் கூட வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். டே இந்த நேரத்தில் எதுக்கடா இந்த பங்களாவுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்ட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே கார்த்திக் கேட்க, யார் நம்மளை வச்சு செய்கிறாங்கன்னு பார்க்கணும்ல, அதுக்கு தான். நான் வரமாட்டேன், வாயில் ஏதாவது வந்துட போகுது, வாடா அப்படின்னு இழுக்கிறான். நீ என்னை கெட்ட வார்த்தையில் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு கார்த்திக் சொல்கிறான். 7 வயசாகுது, பேய்க்கு பயந்துக்கிட்டு அடிச்சி வா அப்படின்னு கோமா இழுத்துட்டு அங்கேருந்து போக, அங்கே போனதும் ஜிமினும் கார்த்திக்கும் செம்ம ஷாக்காகி நிற்கிறாங்க. இங்கே ஜேகே ஹனாவை கூப்பிட்டுட்டு வர, இப்போ சொல்லு ஹனா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஜேகே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு முழுசாக ஞாபகம் வரலடா, ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்லு, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்க. இருந்தாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, எங்கே நம்ம தான் அதுன்னு கண்டுபிடிச்சிடுவாளோ அப்படின்ட்டு. அது தெரிஞ்சாலும் நம்மளை ஏற்றுக்குவாளோ மாட்டாளோன்ட்டு தான் பயந்துட்டுருக்கான். ஆனால் அன்றைக்கி நடந்ததை நினச்சி பார்க்க அவன் கண்ணில் டியர்ஸ் வர அவனோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறா. அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, ஒன்றும் இல்லைடா சொல்லு, நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். ஃப்ளாஷ்பேக், ஆனால் பார்ட்டி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, சரிங்கண்ணா அப்படியே என்னை மாலில் இறக்கி விட்டுடுங்க, நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன், பார்ட்டி முடிஞ்சதும் வரும்போது என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹனா சொல்ல, சரின்னு சொல்கிறான். 2 பேரும் காரில் போக மாலில் வந்ததும் ஹனா இறக்கி விட ஜிமினுக்கு ஒரு கால் வருது. அதை எடுத்து பேசியவன் ரொம்ப கோவமாயிடுறான். அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டமா ஹனா கேட்க, அண்ணா ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, நான் ஆஃபீஸ் போகணும், முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அண்ணா பார்ட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டி அண்ணா, இதை அட்டன் பண்ணுறது மூலமாக நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது, நீங்கள் பார்ட்டிக்கு போங்க, நான் வேலையை பார்த்துக்கிறேன். இல்லை ஹானா இது ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க். சரி அப்போ உங்களுக்கு பதில் நான் பார்ட்டிக்கு போகிறேன். இல்லை வேண்டாம் ஹானா, நீ தனியாக அப்படி போவேன். அண்ணா நான் என்ன சின்ன பொண்ணா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே கேட்க, எனக்கு எப்போவும் நீ சின்ன பொண்ணு தான் அண்ணா, நான் போயிட்டு வரேன், எனக்கு பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சிருக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல. கொஞ்ச நேரம் ஜிமின் யோசிச்சுட்டு, சரிடா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். அண்ணா நீங்கள் வந்துட்டு உள்ளே வராமல் இருந்தால் அது நல்லா இருக்காது, நான் டாக்ஸியில் போகிறேன். சரின்னு சொல்லிவிட்டு அவனே ஒரு டாக்ஸியை பிடிச்சி பத்திரமா அவளை அனுப்பி வைக்கிறான். தென் அவன் ஆஃபீஸ்க்கு போகிறான். இங்கே ஹனா பார்ட்டிக்கு வர, அப்போ தான் ஜேகே அந்த பார்ட்டியை விட்டு வெளில வரான். ஹனாவை பார்த்ததும் எல்லாருமே அவளோட அழகில் மயங்கிடுறாங்க. தென் மரியாதையோடு அவளை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. அப்போது ஹனாவுக்கு ட்ரிங்க்ஸில் குடிக்க சொல்லி சில பேர் வற்புறுத்த அவள் வேண்டான்னு சொல்லி மறுத்தர்றா. அதை நோட் பண்ண 2 பேர் அவள் ட்ரிங்க்ஸில் போதைப் பொருளை கலந்து அதை யாருக்கும் தெரியாத மாதிரி ஹனா கிட்ட கொடுக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை ஹனா வாங்கி குடிக்க கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு ஏதோ மாதிரி ஆகிடுச்சு. அப்போ தான் அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஹனா கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கா. போதை காரணமாக ஹனாக்கு அவள் யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கானே தெரியல. இருக்க ஹனாக்கு ரொம்ப நிலமை மோசமாயிட்டே இருக்கு. உடனே கிளம்ப நினைக்கிறா. அவளால் நிற்க கூட முடியாமல் இருக்கா. சரி அவளே சரிப்படுத்திக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, தென் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வெளில வர, அந்த 2 பசங்களும் அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு அவள் பின்னாடியே வந்திருக்காங்க. ஆனால் அந்த நிலமையிலையும் அவளை காப்பாற்றிக்க ட்ரை பண்ணிவிட்டு அவங்கள அடித்து போட்டுட்டு வேகமாக வெளியில் வரா. அப்போ தான் அவள் கையில் இருந்த பிரேஸ்லெட் கீழே விழுந்திருக்கு. அதை அவள் வர அவசரத்தில் கவனிக்கவே இல்லை.
ஆனால் பின்னாடி வந்த பொண்ணு கவனிச்சிடுறா. அவளோட தைரியத்தை நினச்சி பாராட்டி அவளோட நினைவாக அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து வச்சுக்கிறா. ஆனால் நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவள் கையில் இருக்க பிரேஸ்லெட்டை பார்க்குறா. ஜேகே, இது என்னோடது தான் அப்படின்ட்டு ஆச்சரியமாக கேட்க, இல்லை அப்படின்னு ஜேகே சொல்ல, இல்லை ஜேகே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இது என்னோடது தான் அப்படின்ட்டு அவன் பாக்கெட்டில் கை விட்டுட்டு, இதுதான் உன்னோடது அப்படின்ட்டு அவன் பாக்கெட்லேருந்து சொல்ல, அதை கையில் வாங்கி பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஜேகேயை பார்க்குறா. உன்னோட தைரியத்தை பார்த்தா அந்த பொண்ணு உன் ஞாபகார்த்தமாக பத்திரமா வச்சுருந்தாங்க அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்ல, அதை கேட்டு ஹானா உறைஞ்சி போய் உட்காந்துருக்கா. இதை பார்த்து உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்க தான் இந்த மாதிரி ஒரு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து உன்கிட்ட காட்டினேன். ஜேகே, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கல்ல அப்படின்ட்டு ஹானா கவலையோட சொல்ல, ஹானா என்ன பேசுகிற, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இன்னைக்கு என் ஹானா பழையபடி வரணும். ஹனாவோட கண்ணில் டியர்ஸாக வருது. ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜேகே கேட்க, அதுக்கப்புறம் ஹனா சொல்கிறதெல்லாம் கேட்டு ஜேகே நெருப்பில் உட்காந்துருக்கிறது மாதிரி அவன் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ கோவத்தில் உட்காந்துருக்கான் அவன். அதை பார்த்தா ஹனாவுக்கு பயமாக அவனை விட்டு சற்று விலகி போகிறா. டேய், பேய் பங்களாவில் பேய் இல்லை, வேற யாரும் இருக்காங்க, அவங்க தான் நம்ம எல்லாரையும் வச்சு செய்கிறாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, எப்படிடா சொல்கிறேன் என் கூட வா அப்படின்ட்டு அவனை யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் ஜிமின். டே, இந்த நேரத்தில் எதுக்குடா இந்த பங்களாவை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டே கார்த்திக் சொல்ல, யார் நம்மளை வச்சு செய்கிறாங்கன்னு பார்க்கணும்ல, அதுக்கு தான் நான் வரமாட்டேன், வாயில் ஏதாவது வந்துட போகுது, வாடா, நீ என்னை கெட்ட வாரத்தில் திட்டினாலும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல, 7 கழுத வயசாகுது, பேய்க்கு பயந்துக்கிட்டு அடைச்சி வா அப்படின்னு கோவமாக எடுத்துகிட்டு போக, அங்கே போனதும் ஜிமினும் கார்த்திக்கும் அந்த இடத்த பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஜிமின், இங்கே விழுந்து கிடந்த மரம் எங்கடா அப்படின்னு கார்த்திக் கேட்க, டே ஃபஸ்ட்டு இந்த இடத்த பாரு, ஒரு மரம் இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியலை, அடைச்சி அங்கே பாரு, யாரோ மரத்தை இழுத்துட்டு வந்து போட்டிருக்கிறதுக்கான அடையாளம் தெரியுது. ஆமாண்டா, அது எப்படிடா, மரம் சரிஞ்சு விழுந்திருந்தா அந்த இடம் குழியாக இருக்கணும்ல, டே இது கன்ஃபார்ம் பேய் வேலை தான்டா அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல, அடைச்சி அங்கே பாரு, யாரோ மரத்தை இழுத்துட்டு வந்து போட்டிருக்கிறதுக்கான அடையாளம் தெரியுது. ஆமாண்டா, யாரோ வேணும்னே தான் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த பாட்டு சத்தம் எப்படி அப்படின்ட்டு அதே நான் சந்தேகத்தை கேட்க, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு அவன் இழுத்துக்கிட்டு உள்ளே போக, டே ஜிமின், தனியாக விட்டுட்டு போயிடாதடா அப்படின்னு பயத்திலே சொல்லிக்கிட்டே சுற்றி முற்றி பார்க்குறான். ஒவ்வொரு இடமா போயிட்டு பார்க்க, அப்போ காற்றுல வெள்ளையாக ஏதோ ஒன்று ஆட, அதை பார்த்த கார்த்திக் உறைஞ்சி போய் நிற்கிறான். கார்த்திக், இங்கே பாருடா அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஆனால் அவனும் உறைஞ்சி போய் நிற்கிறான். கார்த்திக் சத்தம் கேட்காம இருக்க ஜிமின் அவனை திரும்பி பார்க்குறான். என்ன பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குற திசையை பார்க்க ஒரு நிமிஷம் அவனே பயந்துடுறான். அதுக்கப்புறம் தான் அவன் நல்லா கவனிக்கிறான். டே கார்த்திக், அவனை பிடிச்சி நல்லா குளிக்க, ஜிமின் பேய் அப்படின்னு அவன் பயந்து ஓட போக அவன் கையை பிடிச்சிக்கிட்டு போக விடாமல் தடுத்து, அது தீபிகாவோட ஷால்டா, பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு அவன் எடுக்கிறான். ச்சே, ஆமாண்டா பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அகெயின் மீண்டும் நானே வருவேன்ற பாடல் ஓடுது. ஒரு நிமிஷம் 2 பேருக்குமே தூக்கி போடுது. சாங் வந்த சைடை பார்க்குறாங்க. ஜிமினும் கார்த்திக்கை கூட்டிகிட்டு அங்கேருந்து போக, அப்போ தான் தெரியுது அங்கே ஸ்பீக்கரில் பாடல் ஓடிட்டுருக்குன்றது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் கார்த்திக்கு முழுமையாக நம்புகிறான். டே, யாரோ வேணும்னே பண்ண வேலைடா, மவனே, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அப்படின்ட்டு கார்த்திக் திட்டிக்கிட்டே இருக்க, கார்த்திக் அமைதியாரு, இதெல்லாம் செட்டப், அப்போ சின்ன பைப்லேருந்து ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னானே அது எப்படி? அகெயின் கார்த்திக்கு தூக்கி போடுது. ஜிமின் அப்படின்னு பயந்துக்கிட்டே கூப்பிட, வா அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு மொட்டை மாடிக்கு போகிறான். அங்கே உள்ள தண்ணி டேங்கில் ஏறி ஜிமின் அவனோட மொபைல் எடுத்து லைட் அடித்து பார்க்க ஷாக் ஆயிடுறான். ஜிமின் என்னாச்சுடா அப்படின்னு கேட்க, அந்த தண்ணி எடுத்து அவங்ககிட்ட காமிக்க டக்குன்னு பின்னாடி போய் விழுறான். டே, தண்ணி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குடா அப்படின்னு தடுமாறி சொல்ல, லூஸு மாதிரி பேசாதடா, தண்ணியில் ரெட் கலரை கலந்து வச்சுருக்காங்க, ஸ்மெல் பண்ணி பாரு, இது பிளட் ஸ்மெல் அடிக்குது. அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். இல்லைடா ஜிமின், நீ சொன்னது சரிடா, யாரோ நம்மளை வச்சு செஞ்சுருக்காங்க, என் ரத்தம் கொதிக்குது, உங்களை நான் விட மாட்டேன்டா. டக்குன்னு மேலேருந்து குதிச்ச ஜிமின், கார்த்திக் கத்தாத, என்னாச்சுடா அப்படின்னு கார்த்திக் கேட்க, நம்ம வீட்டிலேருந்து ஜன்னல் வழியாக பார்த்தா அதே உருவம் இங்கே வந்துருக்கு. என்னடா சொல்கிற, சத்தம் போடாதம வா அப்படின்னு பொறுமையாக அவனை இழுத்துக்கிட்டு கீழே போக, மாறுவிடத்தில் இருந்தவனை உள்ளே வந்து, சபா முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேஷத்தை கலைக்க, அவனை பார்த்து எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஆமாங்க, அவன் வேற யாரும் இல்லை, சரவணன் தான். டே, இந்த எருமை தாண்டா நம்ம எல்லாரும் இப்படி அலைய விட்டுது அப்படின்ட்டு கார்த்திக் கோமா சொல்ல, இப்போ தான் எல்லாம் எனக்கு தெளிவாக புரியுது, நம்ம வெளியில் போக விடாமல் தடுத்து பங்களா உள்ள பிளான் பண்ணி வர வச்சுருக்கான் அப்படின்ட்டு ஜிமின் கோமா சொல்லிக்கிட்டே,
இவனை அப்படின்னு அடிக்க போக, இருடா நம்மளை பயமுறுத்தினால இப்போ இவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை பயமுறுத்த போக, அப்போ வீட்டில் உள்ள இன்னொருத்தர் வரா. அவளை பார்த்து இன்னும் 2 பேர் ஷாக் ஆகிடுறாங்க. ஒயன் அப்படின்னு 2 பேரும் கோரஸாக சொல்ல, நீங்கள் பங்களாவில் வந்ததுமே அதை சுற்றி சுற்றி பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்து சரவணனும் சிரிக்கிறான். ஒயன் எல்லாரையும் வச்சு செஞ்சாச்சு, செம்ம போ அப்படின்ட்டு சரவணன் சொல்ல, இந்த ஒயன் யார் அப்படின்ட்டு இல்லாத காலரை தூக்கி விடுறீங்க. ஒயன் நம்ம அடுத்த பிளான் ஆரம்பிக்க நீ சொன்ன மாதிரி கார்த்திக் தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணியிருக்கேன். சூப்பர், அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆனால் ஒயின் எனக்கு ஒன்று மட்டும் புரியல, எதுக்கு உனக்கு பேய் பிடிச்ச மாதிரின்னு சொல்ல சொன்னேன். டே, உங்கள் எல்லாரையும் ஏமாத்தின மாதிரி வளர்ந்தவனை ஏமாத்துறது ஈஸி இல்லை. அதுக்கு தான் எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி சொல்ல சொன்னேன். இனிமேல் அவன் என் பக்கம் வரவே பயப்படுவான். அதுதான் எனக்கு வேணும். என் அண்ணாவை அடித்தான்ல, அவனே நான் பேய் வந்த மாதிரி பிடிச்சி ஆட்டி வைக்கலை. என் பேர் ஒயன் இல்லை. அதை கேட்ட ஜிமின் செம்ம கோவமாக நிற்கிறான். இனிமேல் தினம் அவனுக்கு நரக வேதனை தான். அதை கேட்டு செம்ம கோவமான ஜிமின், இப்போ மட்டும் என்ன சொர்க்கத்துலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாடிலேருந்து கீழே வரான். அவனை பார்த்ததும் 2 பேரும் முழிக்கிறீங்க. உன்னை என்னைக்கு கட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தனோ அன்னையிலேருந்து எனக்கு நரக வேதனை தாண்டி. அதை நீ சொல்லக்கூடாதுடா, நான் சொல்லணும். இப்படி பேசுகிறவன் எதுக்குடா என்னை கல்யாணம் பண்ண? வாயை மூடு, நீ விளையாட இதுதான் கிடச்சிதா? யாருக்காவது ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கோவமாக கத்த. மாமா அப்படின்னு சரவணை கூப்பிட, நீ பேசாத, இவளுக்கு தான் அறிவு இல்லைனா உனக்கு எங்கடா போச்சு? இவள் லூஸு மாதிரி ஏதாவது சொல்லுவா, அது எல்லாத்தையும் செஞ்சிட்ருப்பியா? அந்த சாரு பொண்ணு வேலை பார்க்க வந்தவங்க, நீங்கள் பண்ண காரியத்தால் அந்த பொண்ணு மயங்கியே விழுந்துட்டா. அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா அவங்க ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறது? மாமா அப்படியெல்லாம் எதுவும் ஆகியிருக்காது, எங்களுக்கு ஜேகே அண்ணாவும் ஹெல்ப் பண்ணார். நினச்சேன் இந்த லூஸ் எல்லாம் அந்த லூஸு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு. ஜிமின் என்ன மரியாதை இல்லாமல் பேசாத அப்படின்னு நீங்கள் கோவமாக சொல்ல, இவ்வளோ சீப்பான வேலையை பார்த்துருக்கிறவனை என்னன்னு சொல்கிறது? இதில் பெரிய பிஸ்னஸ் மேன் வேறு. அவனால் என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போனது பத்தாதுன்னு எல்லாரோட வாழ்க்கையும் கெடுக்க பார்க்குறானா? அறிவு கெட்டவன் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் ஜிமின் திட்ட. ஜிமின் அப்படின்னு கோமா கத்தா. அந்த பங்களாவே அதிர்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. ஒயன் அப்படின்ட்டு கார்த்திக்கும் சரவணனும் 2 பேரும் உங்களை தடுக்கிறாங்க. அவங்க கையை தட்டி விட்டுட்டு, யாரோட அறிவு கெட்டவன் சொல்கிற? என் அண்ணாவை பற்றி பேச உனக்கு என்ன தகுதியும் இல்லை. நாங்கள் எல்லாம் இதை விளையாட்டுக்கு பண்ணோன்னு நினச்சிட்ருக்கியா? இதெல்லாம் பண்ணது உன் தங்கச்சி ஹனாவுக்காக. என்ன அப்படின்ட்டு அவன் ஷாக்காக கேட்க, ஹனாவை குணப்படுத்த தான் இப்படி ஒரு ட்ராமாவே போட்டோம். நாங்கள் நினச்ச மாதிரியே ஹனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்துடுச்சு. இன்னொரு தடவை என் அண்ணாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன், நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப கோபத்தோடு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஒயன் அப்படின்ட்டு கார்த்திக் உங்க கூட்டிக்கிட்டே வரேன். இங்கே ஜிம்மி நீங்கள் சொன்னதை கேட்டு அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். மாமா அப்படின்ட்டு, ஒயன் சொல்கிறது எல்லாம் உண்மைதான். உண்மையை சொல்லணுன்னா இந்த ஐடியாவே நான் சொன்னப்போ ஜேகே அண்ணா ஒத்துக்கவே இல்லை. அண்ணாவை குணப்படுத்த வேறு வழி இல்லாததுனால தான் ஒத்துக்கிட்டாரு. ஜிமின் புரியாமல் சரவணனை பார்க்க, அண்ணா நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட், மனுஷங்களோட வெவ்வேறு நிலையை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னை பற்றி ஒயன்கிட்ட சொன்னதும் ஒயன் ஹனாவை பற்றி தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னான். அவள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு எதுவும் எனக்கு தெரியாது. ஒயன் சொன்ன விஷயம் ஹனா பயந்து போயிருக்கான்னு. அதுக்கு நான் அவகிட்ட பேச நான் ட்ரை பண்ணேன். நான் ஏதாவது பேசி ஆனால் ரொம்ப பயந்து ஏதாவது ஆகிடுச்சுன்னா அதான் என்னை பக்கத்துலேயே ஒயன் விடலை. ஜிமின் அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்க, முள்ளால் எடுக்கிற மாதிரி பயத்தால் தான் மாமா எடுக்கணும். அதுக்கு தான் இப்படி விஷயத்த சொன்னேன். நாங்கள் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதான். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களாவில் அப்படி ஒரு கொலை நடந்திருக்கு. ஆனால் இங்கே எந்த பேயும் இல்லை, ஆத்மாவும் இல்லை. ஹனாவை குணப்படுத்த இதுதான் சரியான பிளான்னு முடிவு பண்ணோம். ஜேகே அண்ணா பல தடவை இந்த இடத்த செக் பண்ணிட்டு தான் நம்ம எல்லோரும் இங்கே கூட்டிகிட்டு வந்தார். அப்படி ஏதாவது இருந்திருந்தா அண்ணா தான் ஃபஸ்ட்டு இங்கே வர வேண்டான்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அவருக்கு ஒயன் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு ஹனாவும் முக்கியம். ஒயனை இங்கே தைரியமாக கூட்டிகிட்டு வந்திருக்கும் போதே உங்களுக்கு தெரிய வேண்டாமா இங்கே எதுவும் இல்லைன்னு? ஜேகே அண்ணா ஹனாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியல மாமா. ஆனால் அது வரைக்கும் அங்கே யாருமே போகக்கூடாதுன்னு தான் நானும் ஒயனும் எல்லாரையும் தடுத்தோம். நம்ம லைஃப்பில் மறந்து போன விஷயம் மறுபடியும் நடந்தால் அப்போ என்ன பண்ணோன்னு நமக்கு ஓரளவு ஞாபகம் வரும். இது கேட்க சில்லியாக தெரியலாம். அதுக்காக தான் அவள் லைஃப்பில் நடந்த விஷயத்த மறுபடியும் பண்ண சொன்னோம். அதே மாதிரி அண்ணாவும் பண்ணியிருக்காரு. ஹனாவுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அப்படி ஞாபகம் வரும்போது அவள் பயத்தில் கத்துற சத்தம் வேறு யாருக்கும் கேட்டுடக்கூடாதுன்னு தான் மற்ற எல்லாரையும் பயமுறுத்தணும். அப்போவும் அண்ணா சொன்னார் யாரும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி நானும் ஒயனும் பார்த்துக்கிட்டோம். சரவணை சொல்ல ஜிமின் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். மாமா, ஜேகே அண்ணா ஹனா கூட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். பழைய ஹனாவா உங்கள் தங்கச்சி உங்ககிட்ட வருவா. ஜிமின் கண்ணில் டியர்ஸ் நிற்குது. மாமா வாங்க அப்படின்ட்டு சரவணை கூப்பிட அவன் டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே போகிறான். இங்கே எல்லோரும் வீட்டுக்கு வர ஹனா
அண்ணாவோட ரூமை நாக் பண்ண போகிறான். எதுவாக இருந்தாலும் காலையில் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஜிமின் அவனோட ரூமுக்கு போக, ஆனால் அங்கே நீங்கள் இல்லை. எங்கன்னு தேடிக்கிட்டே கார்த்திக் ரூமுக்கு வர, அங்கே நீங்கள் அவன் அண்ணன் ஜேகே மடியில் தலை வச்சு படுத்துக்கிறீங்க. ஒயன் என்னாச்சுமா அப்படின்னு ஜேகே கேட்க, அண்ணா அந்த ஜிமின் ஒவ்வொரு தடவையும் உங்களை ரொம்ப திட்டுறான். உங்களுக்காக நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அவன் உங்களை திட்டும்போது எல்லாம் அவன் கூடவே எனக்கு இருக்க பிடிக்கல. இல்லைடா அப்படி சொல்லக்கூடாது. ஜிமின் இடத்துல யாராக இருந்தாலும் அப்படி தான் திட்டிருப்பாங்க. நீயே சொல்லு, நம்ம பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். யாருக்காவது ஏதாவது ஆகியிருந்தா என்ன செய்கிறது? அதுக்காக அவன் உங்களை திட்டுவானா? அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தனால தானே ஹனா லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அது அவருக்கு தெரியாது இல்லைம்மா. அவனுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு தான் நம்ம அவன்கிட்ட சொல்லலை. நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக பண்ணணும்னு. ஆமாண்டா, ஆனால் ஜிமின் கோவம் நியாயமானது. டக்குன்னு அவன் மடியிலேருந்து எழுந்து நீங்கள் அவனுக்கே எப்பவும் சப்போர்ட் பண்ணாதீங்க. எனக்கு அவனை பிடிக்கல. தப்புடா, அவர் உன்னோட ஹஸ்பண்ட். உங்களுக்கு இருக்க பொறுமை ஏன் அண்ணா அவனுக்கு இல்லை? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறான். அவர் யோசிச்சனால தான் உண்மையை கண்டுபிடிக்க அந்த பங்களாவுக்கு கார்த்திக் கூட்டிகிட்டு போயிருக்காரு. சரி, இனிமேல் இப்படி விளையாட வேண்டாம் சரியா? அண்ணா நான் இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல. இப்போ தான் எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சீரியஸாக சொல்ல, அதை கேட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே, சரிடா எதுவாக இருந்தாலும் பகலில் பார்த்துக்கலாம், இப்போ நீங்கள் தூங்குங்க. அண்ணா நீங்கள் ஹனா கூடவே இருங்க. அவளுக்கு டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சுட்டு தாண்டா இங்கே வந்திருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல அண்ணா, நீங்கள் ஹனா கூடவே இருங்க. இங்கே யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன். நமக்கு ஹனா தான் முக்கியம். அவள் சீக்கிரம் குணமாகணும். அன்னைக்கு தான் அண்ணா ஹனா பட்ட கஷ்டத்தை நேரில் பார்த்தான். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒரு நாள் பார்த்தேன் நமக்கே எப்படி இருக்கே. ஜிமின் பற்றி யோசிச்சு பாரு, தினம் தினம் தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு. நீங்கள் இன்னும் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிட்டு, உண்மைதான் அண்ணா, அப்படி கஷ்டப்பட்டவருக்கு அந்த கோவம் எல்லாம் கம்மிடா. நீ அவர் மேலே கோவப்படாத. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஹனாவை நான் பார்த்துக்கிறேன். தலையாட்டுறான். சரி வாங்க உங்கள் ரூமில் உங்களை படுக்க வைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேண்ணா, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே வர ஆப்போசிட்டில் ஜிம்மி நின்றுட்டுருக்கான். ஆனால் பார்த்ததும் பார்க்காதது மாதிரி நேராக உங்கள் பெட்ரூமுக்கு போயிட்டு படுத்துக்கிறீங்க. இங்கே ஜிம்மின் ஸ்ட்ரைட்டாக ஜேக்கு முன்னாடி வந்து நின்று, அன்றைக்கி ஹனாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேட்க, ஜேக்கு எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கான். உன்னை தான் கேட்குறேன், என் தங்கச்சி வாழ்க்கைக்கு அப்படி என்ன ஆணுச்சு, யார் தான் காரணம் அப்படின்னு சத்தமாக கேட்க, ஜிம்மின் அமைதியாக இரு அப்படின்னு கார்த்திக் சொல்ல, கார்த்திக் நீ ஒயன்கிட்ட போ அப்படின்னு ஜேகே சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். கார்த்திக் அப்படின்னு நீங்கள் கூப்பிட, ஒன்றும் இல்லை ஒயன் நீ தூங்கு, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சிக்கிட்டே தூங்கிடுறீங்க. சொல்லு, ஹனா இப்படி ஆனது காரணம் யார் அப்படின்னு அகைன் ஜிம்மின் கேட்க, சுனில் அப்படின்னு ஜேகே சொல்ல, அதை கேட்டு அவன் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். ஜிமின் என்ன சொல்கிற அப்படின்ட்டு ஜிமின் ஷாக்காக கேட்க, பிஸ்னஸ் மேன் சுனில் தான் அப்படின்ட்டு அன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாமே சொல்கிறான். ஃப்ளாஷ்பேக், ஹனாவுடைய கூல்ட்ரிங்க்ஸில் போதை மருந்து கலந்து 2 பேரும் அவகிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரையும் பலகுண்டு அடித்து போட்டிருப்பா. ஆனால் வேக வேகமாக அந்த பார்ட்டிலேருந்து வெளில வர அவளால் நடக்கவே முடியல. தட்டு மாதிரி டாக்ஸியில் ஏற வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்க. திடீர்னு அவள் போன கார் அப்படியே நிற்கிது. என்னாச்சுன்னு அவள் கேட்க, தெரியல மேடம், இருங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி போய் பார்க்க, ஹனா கிட்ட அகைன் வந்து, மேடம் டயர் பஞ்சர், நீங்கள் வேறு டாக்ஸி பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்க, ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இறங்குறீங்க. வேறு வண்டி ஏதாவது வருதான்னு பார்க்க, அங்கே எந்த வண்டியும் வர மாதிரி தெரியல. அப்போ 4-5 பேர் வந்து அந்த டாக்ஸி டிரைவர் வாயை பொத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏதோ சத்தம் கேட்டு டேர்ன் பண்ணி பார்க்க, அதுக்கு முன்னாடியே உங்களை பின்னாடிருந்து ஒருத்தவன் வந்து மூக்கில் மயக்க மருந்து கொடுத்து உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடறான். அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியல. கண்ணை திறந்து பார்க்க நீங்கள் யாருமே இல்லாத ஒரு ரூமில் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. என்ன இடம் அப்படின்னு புரியாமல் டக்குன்னு எழுந்து உங்களை ஒரு முறை பார்க்குறீங்க. அப்போ அங்கே வந்து ஒருத்தன், பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, அவன் யாருன்னு தெரியாமல் உடனே பின்னாடி நகர்ந்து போகிறா. பிஸ்னஸ் மேன் பார்க் ஜிமினோட தங்கச்சி அப்படி பயப்படுறது அப்படின்னு அவன் நக்கலாக கேட்க, நீங்கள் புரியாமல் அவனே பார்க்குறீங்க. அதை நோட் பண்ணவன், உனக்கு என்ன தெரியாது, ஆனால் உன் அண்ணன் ஜிமினிக்கு என்ன நல்லா தெரியும். யார் நீ, எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு ஹனா கேட்க, அவன் கொஞ்ச நேரம் உங்களையே ஷாக்காக பார்க்குறான். அவன் பார்வையில் அர்த்தம் அவளுக்கு புரியவே இல்லை. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமும் இவ்வளோ தெளிவாக இருக்கியா, ஆச்சரியமாக இருக்குது. இன்ஜெக்ஷனா அப்படின்ட்டு அவள் பார்க்க, என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்க, நீ பயப்படுற அளவுக்கு இல்லை, ஜஸ்ட் உன்னோட உணர்ச்சியை தூண்டுற இன்ஜெக்ஷன் தான். அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ கொரியாவில் பிறந்து வளர்ந்த பொண்ணாக இருந்தாலும் தமிழ் பண்பாட்டோடு இருக்கிற பொண்ணாமே கேள்விப்பட்டேன். உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் உன் அண்ணன் உன் மேலே உயிரே வச்சுருக்கான். அவனை பழிவாங்க தான் இப்படி பண்ணேன். அதுக்கு தான் அவனை பார்ட்டிக்கு வரவிடாமல் தடுத்து அவன் பிஸ்னஸ் லாஸ் ஆக்குனேன்.
இப்போ மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் தங்கச்சி அவளோட உணர்ச்சியை அடக்க முடியாமல் என்கிட்ட வருவான்னு. அவன் சொல்கிறத கேட்டு ஒரு நிமிஷம் ஹனாக்கு இதயமே நின்றுடுற மாதிரி இருக்குது. அப்போ அவன் மூளை செயல்பட்டு கொண்டே தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து தப்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்கணும்னு நினைக்கிறா. இங்கே நடக்க போகிறதெல்லாம் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து உன் அண்ணன் உயிர் வாழ முடியாமல் அவனே சாகணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த சுனில் கிட்ட அவனோட கோவத்தை காட்டுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட முகம் அப்படியே கோவத்தில் செவக்குது. அப்போ தான் அவன் பேர் என்னென்னு ஹனாவுக்கு தெரியுது. அன்னைக்கு உன் அப்பா உன் அண்ணனை காப்பாற்றிட்டான். ஆனால் இன்னைக்கு அவனோட சாவு மட்டும் இல்லை, உங்கள் மொத்த குடும்பத்தோட சாவையும் யாராலையும் தடுக்க முடியாது. இங்கே நடக்க போகிறத உலகத்துக்கே போட்டு காமிச்சு உன் மொத்த குடும்பத்தையும் தூக்கில் தொங்க விடுறேன்டி அப்படின்னு கோவமாக சொல்கிறான். டேய் அப்படின்ட்டு அவன் கத்த 4-5 பேர் அங்கே வராங்க. இவனுங்க எல்லாரையும் பார்த்துக்க, எனக்கு அப்புறம் நீ இவனுங்களுக்கு தான் இரையாக போகிற. அது கேட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன கோவம் வருதா? அது வந்தாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உனக்கு கொடுத்த டோஸ் அப்படி சிவியராக இருக்கும். அது கேட்டு அங்கே இருக்கிற பாய்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்கள் கண்ணாலே எரிச்சிருவீங்க போல இருக்கு, அந்தளவுக்கு உங்களை கோவமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவளுக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ட்ரிங்க்ஸை வேறு குடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இன்ஜெக்ஷன் வேறு, அந்த இன்ஜெக்ஷன் அதோட வேலையை ஆரம்பிக்குது. அதை பார்த்த சுனில் போகலாம் அப்படின்ட்டு எல்லோரையும் கை காண்பிக்க எல்லோரும் வெளில போகிறாங்க. அந்த இடத்த விட்டு உன்னால் அசைய கூட முடியாது. இன்னும் ஒரு 5 or 10 minutes தான், மறுபடியும் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவளால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு அவனை அவளே கட்டுப்படுத்திட்டு எழுந்து ஜன்னல் வழியாக சுற்றி முற்றி பார்க்குறா. எந்த ஒரு பில்டிங்கும் இல்லை. இது எந்த இடம்னு கூட அவளுக்கு தெரியல. அங்கேருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு தேடுறா. ரெஸ்ட் ரூம் போய் பார்க்க அங்கே மேலே ஜன்னல் இருக்குது. உடனே வெளில வந்து ஒரு ஸ்டூல் எடுத்து அது அகைன் பாத்ரூம்குள்ளே போயிட்டு வேக வேகமாக அந்த கண்ணாடியை உடைக்கிறா. இங்கே சுனில் அந்த ரூமில் உள்ள கேமரா வழியாக உங்களை பார்க்குறான். பட் நீங்கள் இல்லைன்றதுமே உடனே அங்கே வரான். டோர் திறக்கிற சவுண்ட் கேட்டதும் நீங்கள் பாத்ரூமில் இருக்க தண்ணியை திறந்து விடுறீங்க. அதை கேட்டு சிரித்தவன், நீ என்ன தான் தண்ணியில் இருந்தாலும் உன்னால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் அதை எதையும் காதில் வாங்காமல் வேக வேகமாக கண்ணாடி எடுத்து உடைக்கிறீங்க. இங்கே சுனில் வெகு நேரமாக நீங்கள் வராமல் இருக்கிறத பார்த்துட்டு சந்தேகமாக இருக்குது. உடனே அவனோட ஆட்களெல்லாம் அனுப்பி அங்கே போக சொல்கிறான். தண்ணீர் விழ சவுண்ட் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. கதவை வேகமாக தட்டுறான். எந்த ஒரு சத்தமும் இல்லை. டேய் கதவை உடைங்கடா அப்படின்னு கோவமாக கத்த 2 பேர் சேர்ந்து அந்த கதவை உடைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் உடச்சிட்டு உள்ளே போக அங்கே ஹனா இல்லை, அவள் தப்பிச்சு போனதுக்கான அடையாளம் மட்டும்தான் இருக்கோ. டேய் அவள் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, சீக்கிரம் அவளை தேடி இழுத்துட்டு வாங்க, அவளை வச்சு தான் அவன் அண்ணனை நான் பழி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்ல உடனே அவனோட ஆட்கள்லாம் அவளை தேடி போகிறாங்க. ஹனா அப்படின்ட்டு வேகமாக கத்திட்டு சுனில் கோவத்தில் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். இங்கே நீங்கள் எவ்வளோ வேகமாக அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியுமோ அவ்வளோ வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடி வரீங்க. சில சமயம் உங்களால் ஓடவும் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி உங்கள் மனசெல்லாம் தைரியப்படுத்திட்டு உங்கள் குடும்பத்தை நினச்சி உங்கள் அண்ணாவை நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஓடி தான் ஆகணுன்ற மாதிரி ஓடிட்டுருக்கீங்க. உங்களை தேடிக்கிட்டு 4-5 பேர் வராங்க. தூரத்தில் ஆனால் ஓடிட்டுருக்கதை பார்த்து டேய் அவள் அங்கே இருக்கா அப்படின்னு கத்திக்கிட்டே எல்லாம் வராங்க. சத்தம் கேட்டு நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்க இன்னும் வேகமாக ஓட ட்ரை பண்ணுறீங்க. தென் உங்களால் ஓரளவுக்கு ஓட முடியல. தூரத்தில் ஒரு ஹோட்டல் தெரியும், அங்கே போகிறீங்க. ஹோட்டல் உள்ள போகாமல் அது ஓரத்துலேயே போய்ட்டு ஒளிஞ்சிக்கிறீங்க. உங்களை தேடிட்டு வந்தவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் தான் இருக்கணும் வாங்க அப்படின்னு உள்ளே போக அப்போ 5 பேரில் ஒருவன் டக்குன்னு மற்றவங்களை கை நீட்டி தடுக்கிறான். என்ன அப்படின்னு கேட்க ஜேகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களே ஒளிஞ்சிக்கிட்டு நின்று பார்த்துட்டே இருக்கா. அவங்கெல்லாம் யாரையோ பார்த்து பயப்படுறதை பார்த்துட்டு யாருன்னு பார்க்க அவன் முகம் அவளுக்கு சரியாக தெரியல. பின்னாடி திரும்பி இருக்கான். அதே சமயம் ரவுடிங்க பேசினது அவள் காதில் விழவே இல்லை. டேய் ஜேகே மட்டும் நம்மளை பார்த்தா யாரையும் உயிரோட விடமாட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இது உடனே பாஸ்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இன்னொருத்த ஃபோன் பண்ணி பேசுகிறான். அவள் கிடைச்சாளா அப்படின்னு சுனில் கோவமாக கேட்க பாஸ் அவள் இங்கே இருக்க ஹோட்டலில் தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போயிருக்க முடியாது. அப்புறம் என்ன அவளை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க. சார் அது முடியாது, இங்கே ஜேகே இருக்கான். என்ன? ஆமாம் சார், இப்போ அவன் கையில் மாட்டினா எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான். ஆபத்து எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான். ஜேகே போனதான் அவளை எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க, எனக்கு அவள் வேணும் அப்படின்ட்டு சுனில் அங்கேருந்து கத்துறான். எஸ் சார். ஃபோனை கட் பண்ணிடுறான். அவங்களே பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அதே சமயம் அவளால் அங்கே இருக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியுது, இப்போ வந்தவனை பார்த்தா அவங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்கன்ட்டு. நல்லவனை பார்த்தா தான் எல்லாம் பயப்படுவாங்கன்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஆனால் அவர் தான் இன்னைக்கு அவங்கக்கிட்டேருந்து என்னை காப்பாற்ற போகிறாருன்னு திங்க் பண்ணிவிட்டு
அவர்கிட்ட நம்ம உதவி கேட்கலான்னு நினச்சிட்டு இங்கே ரவுடிங்க எல்லாரும் ஜேகேயை தான் பார்த்துட்ருக்க. ஜேகே ஏதோ ஒரு உணர்வு மாதிரி இருக்க, சுற்றி முற்றி பார்க்க டக்குன்னு எல்லாரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. உங்கள் ரூம் நம்பர் 105 சார் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ரூம் கீயை வாங்கிக்கிட்டு ஜேகே அவங்க போக இங்கே ஹனா அவன் ரூம் நம்பரை நல்லா தெளிவாக கேட்டுடுறா. ஜேகே போனதும் ரவுடிங்க அங்கேருந்து வந்துடுறாங்க. சுற்றி அவளை தேடுறாங்க. ரிசப்ஷனில் அவளை பற்றி கேட்கலான்னு ஒருத்தவங்க சொல்ல வேண்டாம், இங்கே ஜேகே இருக்கான், அவனோட ஆளுங்க இங்கே தான் இருப்பாங்க, நம்ம மட்டும் ஒரு பொண்ணை தேடிட்டுருக்கோன்னு தெரிஞ்சது அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னொருத்தவங்க கேட்க எப்படி இருந்தாலும் அவளால் ரொம்ப நேரம் இங்கேயே ஒளிஞ்சிருக்க முடியாது, வெயிட் பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு இடத்துல போங்க அப்படின்ட்டு எல்லாரும் அங்கங்கே அனுப்பி வைக்கிறான். ஆனால் அவளை கண்ட்ரோல் படுத்த முடியாமல் வெளியே செல்லவும் முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறா. அவங்கெல்லாம் அறியாத மாதிரியே ஏன் ரிசப்ஷனில் இருக்கவங்க கூட தெரியாமல் மெதுவாக நகர்ந்து லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறான். நேராக ஜேகேவோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே ஜேகேவும் அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அவன் நிலைமையில தான் இருக்கான். அப்போ திடீர்னு டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டு டக்குன்னு எழுந்து போகிறான். இங்கே ஹனா அவளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் மேலே போய் விழ ஜேகே மேலே விழுந்ததும் அவளுக்கு என்ன நேர்ந்ததுன்னே தெரில. அவன் ஐஸை பார்த்தோன்னே அதில் அவளையே மொத்தமாக கொடுத்துட்டா. உதவி கேட்க அவன் அறைக்கு வந்தவன் அவன் பார்வையில் என்ன பார்த்தான்னு தெரியல. தன்னால் முடியாத நிலமையில எவ்வளோ பசங்க நம்மக்கிட்ட நெருங்க விடாமல் தடுத்த ஹனா இப்போ ஜேகேவோட கண்ணை பார்த்து வந்தோமே அவளையே மறந்து ஒரு நிமிஷம் ஹனா அவளையே மறந்துடுறா. ஒரு நிமிஷம் ஹனா அழகில் மயங்கி ஜேகே அவனையே மறந்து அவனே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் யாருன்னு கேட்க அதை எதையும் காதில் வாங்காமல் அவனே பார்த்துக்கிட்டு இருந்தவன் நீங்கள் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஹனாவோட கண்ணில் தெரிஞ்ச காதலை பார்த்துட்டு தன்னிச்சையாக அவனும் அவன் காதில் சொல்லி 2 பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நடந்த விஷயத்த ஜேகே ஜிமின் கிட்ட சொல்ல ஜிமின் கண்ணில் இருந்து டியர்ஸ் வருது. நம்ம தங்கச்சியோட நிலைமைக்கு நான் தான் காரணமா அப்படின்னு நினைக்க அவன் அப்படியே உடஞ்சி போய் உட்காரான். ஜிமின் அப்படின்னு ஜேகே அவனை தொட போக அவன் கையை தூக்கி ஸ்டாப்புன்ற மாதிரி தடுக்கிறான். ஜிமின் நிலைமையை புரிஞ்ச ஜேகே அமைதியாக நிற்கிறான். அன்றைக்கி ஹனா மட்டும் அவங்க இருக்கிற இடத்துல நம்மளை காப்பாற்றி கொள்ளாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நம்மளோட மொத்த குடும்பமும் என்ன ஆகியிருக்குன்னு நினைக்கும் போது அவன் கண்ணில் தண்ணியே வருது. ஹனாவுக்கு இன்னும் முழுசாக ஞாபகம் வரல. சுனில்கிட்டேருந்து தப்பிச்சது ஹோட்டலில் ஒளிஞ்சிட்டு இருந்தது மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்குது. என்னை பார்த்தது அவளுக்கு இன்னும் ஞாபகம் வரல அப்படின்னு ஜேகே உடஞ்சி போன குரலில் சொல்ல அதை கேட்ட ஜிமின் இன்னும் அதிர்ச்சி ஆயிடுறான். ஒரு நைட் மட்டும் என் ஹனா அவளோட கற்பை காப்பாற்றப்பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் நானே சுக்குநூறாக உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் கண்ணுலேருந்து டியர்ஸ் நிற்குது. உதவிக்காக என்னை தேடி வந்தவளை நானே அப்படின்ட்டு அதுக்கு மேலே அவனால் எதுவும் பேச முடியல. ஜிமினுக்கு அவன் மேலே பரிதாபமாக இருக்குது. அன்றைக்கி அவனும் தானே அவன் கட்டுப்பாட்டிலே இல்லை. அதை கவனிக்காமல் ஜேகே நின்றுட்டுருக்க. என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து அவன் உயிரோட விட மாட்டேன், அவன் சாவி என் கையில் தான் அப்படின்னு ரொம்ப கோமா ஜிமின் சொல்ல ஜேகே எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக அவனுக்கு முதுகு காட்டி நின்றுட்டுருக்கான். அவனோட இந்த அமைதி ஜிமினுக்கு ஆச்சரியமாக இருக்கு. அவன் முகத்தை ஜிமின் கண்ணாடியில் பார்க்க ஒரு சில நிமிஷத்தில் ஜிமினுக்கே அவன் ஃபேஸை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஒரு கோவம் அவன் கண்ணில் தெரியுது. ஜிமினோட குரல் கேட்கவே இல்லை அவனுக்கு. தென் ஜேகே அவனே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹனா கிட்ட இதை பற்றி கேட்க வேண்டாம், என்கிட்ட சொல்லும்போதே அவளால் அதை சொல்ல முடியல, மறுபடியும் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம், என்னை பற்றின ஞாபகம் அவளுக்கு வரும்போது வரட்டும், என்னை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் ஹனா கையில் தான் இருக்குது. ஆனால் என்னோடய ஒய்ஃப் எப்பவும் ஹனா மட்டும்தான். தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால் அவள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை, நீங்களும் தான். ஜிமின் அவனே தான் பார்த்துட்டே இருக்கான். அதை சரி பண்ண வேண்டியது என்னோடய கடமை. மறுபடியும் சொல்கிறேன், என் ஒய்ஃபை பழையபடி மாற்ற வேண்டியது என்னோடய கடமை மட்டும் இல்லை, பொறுப்பும் கூட. நீங்கள் இனிமேல் இதை பற்றி நினைக்க வேண்டாம். ஹனாவுக்கு என்னை பற்றி தெரிய ரொம்ப நாள் ஆக போகிறதில்ல, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் எங்கள் கல்யாணம். என்ன அப்படின்னு ஜிமின் ஷாக்காக கேட்க, அவளோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு ஹனாவுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் அவள் என்னை ஏற்றுக்கணும். அவள் வேண்டான்னு சொன்னால் இந்த கல்யாணம் வேண்டாம், அறிவில்லாமல் பேசாத அப்படின்னு ஜிமின் திட்ட. இல்லை ஜிமின், இந்த முடிவு நான் எப்போ எடுத்ததில்லை, என் ஹனா நிலமை தெரிஞ்ச அன்னைக்கே எடுத்தது. அப்புறம் எதுக்கு உங்கள் 2 பேருக்கும் தான் கல்யாணம்னு ஊர் ஃபுல்லாக சொல்ல வச்ச? இப்போவும் சொல்கிறேன், என்னோடய ஒய்ஃப் எப்போவும் ஹனா மட்டும்தான், அதே மாதிரி அவளோட புருஷன் நான் மட்டும்தான். ஆனால் இதெல்லாம் என் ஹனாவோட முழு சம்மதத்தோடு நடக்கும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்க. ஜிமினோட பதில் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஜேகே அங்கேருந்து போகிறான். ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.